சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்திவிட்டு வாகனங்கள் கடந்து செல்வதற்கு மொத்தமாக பயண நேரத்தில் அரை மணி நேரம் வரை வீணாவதாகவும் இதற்கு மாற்று வழி இல்லையா என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மாநிலங்களில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் சார்பில் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. தென்காசியை சேர்ந்த வழக்கறிஞர் TSR வெங்கட்ரமணா தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், AT மரியா கிளீட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதன் நோக்கமே தடையற்ற விரைவான பயணம்தான் என்று கூறிய நீதிபதிகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை இயக்குநர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். கடந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரில் திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடையான காரைக்காலுக்கு வந்தடைந்தது. நெல்லம்பல் ஏரிக்கு தற்போது சுமார் 400 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், MLA சிவா, விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்று பூஜை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து குறுவை பாசனத்திற்காக நீரை திறந்து வைத்து நெல்மணி, நவதானியங்கள் மற்றும் மலர் தூவி வரவேற்றனர். கிருஷ்ணகிரி அருகே வெள்ளை காகிதங்களில் ரசாயனம் தடவி ரூபாய் நோட்டுகளாக மாற்றித் தருவதாக கூறி 7 லட்சம் ரூபாயை மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டு ஓடிய இருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது அவர்கள் மாட்டு பண்ணையாளர் யுவராஜ், மாட்டு வியாபாரி இதய கணேஷ் என்பதும் வெள்ளை காகிதங்களை ரசாயனம் தடவி சார்ஜ் போட்டு வைத்தால் ரூபாய் நோட்டுகளாக மாறும் என்று கூறி யுவராஜிடம் இதய கணேஷ் பணம் பறித்து மோசடி செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து இதய கணேஷை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 6,90,000 ரூபாய் மற்றும் ரூபாய் நோட்டுகளை போன்று வெட்டப்பட்ட வெள்ளை காகிதங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே தேங்காய்கள் ஏற்றிச் சென்ற லாரி மலைச்சாலையில் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தானது. கர்நாடகாவில் இருந்து பொள்ளாச்சிக்கு கொப்பரை தேங்காய் லோடு ஏற்றி வந்த லாரி செம்மண் திட்டு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை இடித்துக் கொண்டு பள்ளத்தில் கவிழ்ந்தது. ஓட்டுநரும் கிளீனரும் காயமின்றி தப்பிய நிலையில் காவல்துறையினர் கிரேன் மூலம் லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே வீட்டின் வெளியே தூங்கிய நபர் பாம்பு கடித்து உயிரிழந்தார். ரயில் நகர் 4வது தெருவைச் சேர்ந்த யுவராஜ் வழக்கம் போல பணி முடித்துவிட்டு வீடு திரும்பி வீட்டின் வெளியே உறங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் அவர் மயங்கிய நிலையில் இருப்பதை கண்ட குடும்பத்தினர் காலில் பாம்பு கடி இருப்பதை பார்த்தவுடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் வழியில் உயிரிழந்தார். வங்கிக் கடனுக்கு அடமானமாக வைக்கப்பட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய இயந்திரங்களை திருட்டுத்தனமாக விற்ற தனியார் சர்க்கரை ஆலைக்கு எதிராக விசாரிக்க CBIக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரத்தில் உள்ள பத்மாதேவி சுகர் சாலைக்கு எதிரான வழக்கில் ஆலைக்கு வழங்கப்பட்ட கடன்கள் வாராக்கடன்களாக அறிவிக்கப்பட்டு இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்ய முடியாது என CBI தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி பண மோசடி விவகாரத்தில் வங்கி அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரிக்க வேண்டியுள்ளது என்பதால் வழக்கு பதிவு செய்ய CBIக்கு உத்தரவிட்டார். கோவை உப்பிலியம்பாளையம் பெர்க் ஸ்கூல் சாலையின் நடுவே திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டிய பள்ளத்தை சரியாக மூடாததால் அதன் அடியில் குடிநீர் பைப் உடைந்து தண்ணீர் வெளியேறியதால் பள்ளம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் சாலையை சரி செய்வதற்காக கொண்டு வந்த JCP வாகனத்தின் சக்கரங்களும் சாலையில் பதிந்து கொண்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. JCP வாகனம் மீட்கப்பட்ட பின் பள்ளத்தை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்பாதி பகுதியைச் சேர்ந்த விவசாயி உத்தராபதி தான் அமர்ந்த இருக்கையிலேயே மயங்கினார். அருகே இருந்தவர்கள் தண்ணீர் கொடுத்து 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் வர தாமதமானதாக கூறப்படுகிறது. இதனால் வட்டாட்சியர் தனது அரசு வாகனத்தில் விவசாயியை அழைத்துச் சென்று சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே சுமார் 100 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் ஐயா வைகுண்டர் அவதாராபதி அருகே கடற்பாசியில் பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தது. ஆனாலும் வழக்கமாக நீராடும் பகுதியில் பக்தர்கள் எவ்வித அச்சமுமின்றி குளித்தனர். மேலும் சிலர் பாறைகள் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுத்தனர். அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் இதுபோல் கடல் உள்வாங்குவது வாடிக்கை என கூறப்படுகிறது. தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் விருப்பமுள்ளவர்கள் ஜூன் 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தேர்வு கட்டணம் 125 ரூபாய், இணையவழி பதிவு கட்டணம் 70 ரூபாய் என மொத்தம் 195 ரூபாய் பணமாக சேவை மையங்களில் நேரடியாக செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் தட்கல் முறையில் ஜூலை 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் தேர்வு கட்டணத்துடன் ரூபாய் 500 கூடுதலாக செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் இடைக்கணக்கில் புத்தகங்களை விற்பனை செய்யும் கண்காட்சி நடைபெறுகிறது. 1 கிலோ 549 ரூபாய், 5 கிலோ 399 ரூபாய், 10 கிலோ 349 ரூபாய்க்கும், குழந்தைகளுக்கான புத்தகங்கள் 5 கிலோ 549 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விரும்பும் புத்தகங்களை மொத்தமாக வாங்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருப்பதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர். ஆனி அமாவாசையை ஒட்டி அரியலூர் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் பிரத்யங்கரா தேவி கோவிலில் மிளகாய் சண்டி யாகம் நடைபெற்றது. பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் யாகத்தில் மூட்டை மூட்டையாக மிளகாய் போடப்பட்டன. புடவைகள், மாதுளை, திராட்சை உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள், கரும்பு மற்றும் 108 வகையிலான மூலிகைகள் யாகத்தில் இடப்பட்டன. தீபாராதனைக்கு பின்பு அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாலாட்டு பாடப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பனையூர் கிராமத்தில் பான்சி கடையின் குடோனில் தீ விபத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தரைத்தளத்தில் கடையும் மேல்தளத்தில் குடோனும் செயல்பட்டு வந்த நிலையில் மின்கசிவு காரணமாக குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தீ ஜுவாலைகள் ஜன்னல் வழியாக வெளியேறியதால் அக்கம்பக்கத்தினர் அச்சமடைந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானதாக கூறப்படுகிறது. சென்னை பெரம்பூர் பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் தாக்கிய போதை இளைஞர் கைது செய்யப்பட்டார். பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே அரசு மதுபான விடுதியில் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல் உதவி ஆய்வாளர் விக்னேஸ்வரன் அங்கு சென்று போதையில் ரகளையில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்டுள்ளார். அப்போது பிரசாத் என்பவர் காவலர் விக்னேஸ்வரனை தாக்கிய நிலையில் உடனடியாக ரோந்து வாகனம் வரவழைக்கப்பட்டு பிரசாத்தை காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிமவள கடத்தலில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநர்களிடம் பணம் பெற்றதாக 10 காவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மார்த்தாண்டம், கடியக்காவலை, ஆரல்வாய்மொழி உள்ளிட்ட பகுதிகளில் கனிமவள கடத்தலில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநர்களிடம் சில காவலர்கள் லஞ்சம் பெறுவதாக புகார் அடைந்தது. இந்நிலையில் ஜிபே மூலம் பணம் பெற்றதாக சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜன் உட்பட 3 பேரை பணியிடை நீக்கம் செய்தும் 7 காவலர்களை ஆயுதப்படைக்கு மாற்றியும் எஸ்பி ஸ்டாலின் உத்தரவிட்டார். கரூர் அருகே மாயனூர் ரயில்வே கேட்டில் இருந்த ரோப் கயிறை திருட முயன்றதாக வடமாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கேட்டில் இருந்த ரோப் கயிறு திடீரென அறுந்து கேட் மூடப்பட்டு பொதுமக்கள் போக வழியின்றி மக்கள் அவதியடைந்தனர். அப்போது ஒரு இளைஞர் ரோப் கயிற்றை திருட முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவருக்கு அடி கொடுத்து போலீசிடம் மக்கள் ஒப்படைத்தனர். 1 மணி நேரம் ரயில்வே கேட்டை திறக்க முடியாததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஏற்காட்டில் இயங்கி வரும் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளி இடமாற்றம் செய்ய பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பள்ளியை முற்றுகையிட்டனர். இந்த பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறைவாக இருப்பதாக கூறி புலியூர் கிராமம் அருகே புதிதாக நிரந்தர பள்ளி கட்டடம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஏற்காட்டிலேயே பள்ளியை நடத்த வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்காடு எம்எல்ஏ சித்ரா பள்ளிக்கு வந்து பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினார். கலைஞர் கனவு இல்லத்தை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கனவுகளை நனவாக்கி எல்லோருக்கும் எல்லாம் என எல்லோரது மனங்களிலும் மகிழ்ச்சியை தருவதே திராவிட மாடல் அரசு என கூறியுள்ளார். நாள் சுற்றுப்பயணமாக வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றுள்ளார். சென்னையில் இருந்து சாய் நகர் சீரடி ரயிலில் முதலமைச்சர் காட்பாடிக்கு சென்றார். ரயில் நிலையத்தில் இருந்து வேலூர் சென்ற முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழியில் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. புதிய பேருந்து நிலையம் அருகே வாகனத்தில் இருந்து இறங்கி நடந்து சென்று பொதுமக்களை முதலமைச்சர் சந்தித்தார். பின்னர் வேலூர் பெனட்லன் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு முதலமைச்சர் வந்தடைந்தார். அந்த மருத்துவமனை 197 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை முதலமைச்சர் திறந்து வைத்தார். மொத்தம் 7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 7 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கூடுதல் கட்டடங்கள் மற்றும் 2 துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து அணைக்கட்டிற்கு புறப்பட்ட முதலமைச்சர் வழியில் ரோட் ஷோ சென்றார். ரெண்டேரிக்கோடி புதூர் கிராமத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர், கனவுகளை நனவாக்கி எல்லோருக்கும் எல்லாம் என எல்லோரது மனங்களிலும் மகிழ்ச்சியை தருவதே திராவிட மாடல் என்று குறிப்பிட்டார்.
இந்த ஆய்வின் போது அந்த பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவி காலை உணவு திட்டத்தால் பயன்பெற்றதாக முதலமைச்சரிடம் கூறினார். என்ன சாப்பாடு போடுறாங்க? காலையில பொங்கல், காய்கறி சாம்பார், இட்லி, பொங்கல், சாப்பாடு. சரி சரி. நீங்க எத்தனாவது படிக்கிறமா? 5ஆவது. நல்லா படி. அந்த மாணவிக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் கெங்கநல்லூரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 8 அடி வெண்கல சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் கலைஞர் அறிவாலயம் என்ற பெயரில் கட்டப்பட்டுள்ள நூலகத்தையும் அவர் திறந்து வைத்தார். அங்கிருந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வந்த முதலமைச்சரை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி மற்றும் எம்எல்ஏக்கள் வரவேற்றனர். அங்கும் முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்தினார். அவருடன் பொதுமக்கள் ஆர்வமாக புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர்.